பழைய புத்தக கடையில் தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு நூல் கிடைத்தது. அதனுடைய பெயர் சமுதாய நோக்கு. சாலை இளந்தரையன் என்பவர் இந்த நூலை எழுதியிருக்கார். இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னா, சங்க கால பாடல்களை வைத்து அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வும் பண்பாடும் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த நூல். அதில் ஒரு கட்டுரை என்ன அப்படின்னா, பெரியது கண்ட கலைஞன் என்கிற தலைப்பில் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்கார். சங்க பாடலை வைத்து கவிஞர்கள் கலைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத இந்த கட்டுரை விளக்குது. அதாவது நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த பார்ப்போம், ஆனால் கவிஞர்களும் கலைஞர்களும் அதே விஷயத்த வேற ஒரு கோணத்தில் வேற ஒரு பார்வையோட பார்ப்பாங்க என்பதை விளக்கக்கூடியதுதான் இந்த கட்டுரை. ஒரு சங்க காலத்தில் ஒரு கவிஞர் இருக்கார். அந்த கவிஞருடைய குடும்பம் தாழ முடியாத வறுமையில வாடிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம யார்ட்டையாவது போய் பரிசில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அறிமுகமான ஒரு மன்னன் அவரை போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டு போறார். ஆனால் அவர் அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து அந்த மன்னன் காட்டுக்குள்ளார பதுங்கிட்டு இருக்கார். சரி, காட்டில் போய் அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போறார். காட்டுக்கு போய் அந்த மன்னனை பார்க்குறார். அந்த மன்னன்ட்ட எதுவுமே கிடையாது, வெறும் வாள் மட்டும்தான் வச்சிருக்கார். அந்த மன்னன்ட்ட போய் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை வறுமையை எடுத்து சொல்றார். அதை பார்த்து வேதனை அடைந்த அந்த மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா, என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது என்கிட்ட கேட்டிருந்தேன்னா அவனுக்கு என்ன வேணா கொடுத்துருக்க முடியும், ஆனா இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது, இந்த வாழ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த கவிஞனுடைய வறுமை நிலை இந்த மன்னனை வாட்டுகிறது. ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வாளை எடுத்து அந்த கவிஞன்கிட்ட கொடுத்து, இந்த வாளை பிடிச்சிக்கங்க, என்னோட தலையை வெட்டுங்க, என்னோட தலையை வெட்டி இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய மன்னன்ட்ட போய் இந்த தலையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும், அதை வைத்து உங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் அந்த வாளை கொடுத்துட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இந்த காட்சியை பார்த்த அந்த கவிஞனுடைய உள்ளம் இல்லை, அது அப்படி ஒரு காணாத ஒரு அதிசயத்தை கண்ட காட்சியாக அதை பார்க்கிறார். அந்த வாளை வாங்கிட்டு போறார். வேகமாக போய் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அந்த அரண்மனை இருக்கிற இடத்துல போயிட்டு அவர் பாடியதாக அந்த பாடலை விளக்குறாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு வறுமையிலேயே வாடிட்டு இருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றி கவலையே படாமல் வறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் திடீர்னு தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை எல்லை மீறி போகுது அப்படிங்கும் போது உதவிக்காக போறார். ஆனால் உதவிக்காக போன இடத்துல கூட ஒரு அதிசயத்தக்க காட்சியை அவர் பார்க்கிறார். ஒரு பெரிய மன்னன் தனக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சி என் தலையை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற அந்த காட்சியை பார்த்த உடனே அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய், தான் கண்ட மாண்பை, உலகம் கண்டறியாத அந்த அதிசயத்தை, வறுமையை போக்க தன் தலையையே தர முன்வந்த மாண்பாளனின் மேதமையை ஊருக்கு சொல்லிட வேண்டும் என்னும் எண்ணம்தான் கவிஞனின் இதயத்தில் பொங்குகிறது இப்பொழுது அப்படின்னு சொல்றார். அது ஊருக்குள்ள போகும்போது, அந்த அரண்மனைக்குள்ள போகும்போது அந்த கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசை வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர் போறார். என்ன வெற்றி அப்படின்னு கேட்கும் போது அதை பற்றி சொல்றார். வெற்றினா என்ன, மற்றவங்களுக்கு வெற்றினா என்ன, கவிஞர்களுக்கு வெற்றினா என்னன்னா, ஒரு காணாத ஒரு காட்சியை காண்பதுதான் கவிஞர்களுக்கு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றார். அதுதான் கலைஞனின் வெற்றி. எந்த கலைஞனும் காணாத ஒரு காட்சியை, வறுமையை போக்க முடியாத நிலையில் தன் உயிரையே கொடுத்து அதை நீக்க முயலும் மனிதாபிமான பெருங்கனிவை வேறு எவன் கண்டான்? அதை கண்டதனாலேயே தன் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றியை, உலகுக்கு உணர்த்தத்தக்க உயர்வை, உண்மையை கண்டுவிட்டதாக உணர்கிறான் அந்த கவிஞன். இங்கேதான் நம் கவிஞனை கலைஞனாக நாம் காண்கிறோம். பெரியது அல்லது அரியது என்ற ஒன்றை கண்டதும் வேறு எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது கலை உள்ளம். அதையே தன் இதய பூத கண்ணாடியில் கண்டுகொண்டு கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, ஆனால் அதை விட உயர்வானது அவனுக்கு கிடைத்து விட்டது. அதை பெற்றதும் வீட்டை மறந்தான், அங்கு நிலவிய வறுமையை மறந்தான். இந்த பெருஞ்செய்தியை உலகுக்கு உணர்த்த வேண்டியது தன்னுடைய கடமை என்று மட்டுமே நினைத்தான். வீட்டை நோக்கி ஓடாமல் உலகை நோக்கி ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையை அவர் முடித்திருக்கிறார்.